வணக்கம். ரீசெண்டாக பழனி மடத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை 2 தனியார் நபர்கள் அவங்களுக்கு சொந்தமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாரும் கேள்விப்பட்ட நியூஸ் தான். இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ ஹைகோர்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு இந்த விசாரணையை கைமாற்றி விட்டுருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, பழனி மடம் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட். இது ஏன் அவங்க சொந்தமாக நிலத்தை வச்சுக்கிறாங்க, அந்த நிலத்தை ஏன் தனியார்கள் அவங்களுக்கு சொந்தமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க கூடாது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸ்க்குன்னு சில ரைட்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிகல் 26C ஆர்டிகல் 26ல் சி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷன் அவங்க சொந்தமாக நிலத்தை வாங்கவோ விற்கவோ செய்யலாம். அதற்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அந்த நிலத்தை அவங்க அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் பழனி மடம் தங்க சொந்தமாக ஒரு லேண்டை வாங்கிக்க, வச்சுக்க, ஹோல்டு பண்ண, அதில் அன்னதானம் சத்திரம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. மதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த ரைட்ஸை கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. இந்த இடத்துல 2 தனியார்கள் அந்த இடத்த ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸை வச்சு தனக்கு சொந்தமாக ரெஜிஸ்டர் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு ஆர்டிகல் 26ல் கொடுக்கப்படுகிற அந்த ரைட் வயலேட் ஆகுது. ஸோ இது ஒரு கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால தான் ஹைகோர்ட்டும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இன்வேலிட்னு சொல்லி அந்த சப் ரெஜிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணவும் உத்தரவு போட்டிருக்கு. மேலும் இந்த விசாரணை சிபிசிஐடிக்கும் மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.